கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். பார்க்கத்தக்கதாக இந்த புதிய ஆண்டில் இந்த காலை வேளையில புதிய கிருபையினால் நம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே இன்னும் தேடுவோம் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே வாயில திறந்து எத்தனை பேர் தூங்குறவங்க பேசுவோம். நான் முழிச்சிட்டு இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் தேடுவோம் ஆண்டவரே, இன்னும் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. அவரை இனி மகிமைப்படுத்த கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆண்டவருக்கு நேர தரை மட்டும் தாழ்த்தி, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நாம் துதிக்கின்றவர் பெரியவர் என்பதை மறந்துவிடாதபடிக்கு ரெண்டு கரங்களையும் உயர்த்தி மகிமை நிறைந்தவரை துதிப்போமா? சேரவின்களும் சேராவின்களும் துதிக்கின்ற மகிமை நிறைந்தவரை துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வதி தூயவர், உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீ மாத்திரமே. தெய்வமே, உனக்கு நேரா எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியின் பலத்தோடு கூட உண்மை ஆராதிக்கத்தக்கதாக இந்த கால வேலை எங்களுக்கு கொடுக்கிறாங்க. முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு நான் ஆராதிச்சுக்கிறாண்டவர. நீ சொல்லு, ஆண்டவரே சத்துரியன் கால கட்டினா கர்த்தரோ நிமிர செய்தீர், சத்ரு என்னை இதோ தலையை குனியும்படி செய்தான், நீரோ மகிமையின் ராஜாவாய் என் தலையை உயர்த்திருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது. எல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். தேவன் செய்த நன்மைகளை துதிக்கின்ற நேரத்துக்குள்ளாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கடந்து வந்திருக்கிற அன்பின் தேவ பிள்ளைகளே, உங்களை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க எல்லாம் முழு பலத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் தேவனுடைய சத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆயத்தப்படுங்க. பிறரையும் நம்மளாம் ஆயத்தப்படுத்தலாம். அல்லேலூயா. பைபிள் இல்லாம ஒருத்தர் இருக்காதீங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி பக்கத்துல கை வச்சு என்ன சொல்லுங்க, பைபிள் இல்லாம வராதீங்க பிரதர். கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான்ட்டு. ஆண்டவர் இந்த ஆண்டில் சொல்றாரு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான சேனையின் பொல்லாத சத்துருக்களோடு கூட நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. அல்லேலூயா. கொஞ்சம் தேவன் பேட்டனை மாத்த விரும்புறாரு. அல்லேலூயா. நீங்க அதே மாதிரி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் நம்ம வாழ்க்கையை மாத்த விரும்புறாரு. இந்த முறை ஆண்டவர் 2 காரியத்தை விசேஷத்துவமா சொன்னாரு. முதல் காரியம் மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிமைப்படத்தக்கதாக முதல்ல தேவன் என்ன பண்ணுவோம்? மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நேரா இந்த வார்த்தையை கொடுக்கும்போது ஆண்டவர் 2 முறை இதை உறுதிப்படுத்தின ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களிடத்தில் பேசவும், அதே காரியத்தை மறுபடியும் நான் இங்க வரும்பொழுது ஜோஷுவா ஆராதனைக்குள்ளேயும் அந்த காரியத்தை தான் சொன்னார். ரெபேக்கா சிஸ்டர் ஜெபிக்கும் போது அதே காரியத்தை சொன்னாங்க. அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர். ஏன்னா இந்த ஆண்டுல அவர் கிரியை செய்யணும்னு விட்டாரு. அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் என்ன பண்றாரு, சாமுவேலுக்கு எத்தனை முறை கூப்பிட்டாரு ஆண்டவர்? 2வது முறை என்ன பண்றாரு? சாமுவேல் 2 முறை கூப்பிட்டாரு, அறியாத இருந்தாரு. ஆனா அறிகின்ற நாட்கள்ல சாமுவேலே என்று கூப்பிட்ட போது உடனே அட்டென்ஷன்ல வந்து ஆண்டவரே இதோ அடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டாரு. அது போல ஆண்டவர் இந்த வெட்டி 2 முறையும் உங்களை இந்த காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புகின்றார். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 46வது அதிகாரத்தின் 11வது வசனத்துல தான் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த முறை வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. இப்ப நான் வாசிப்பேன், என்னோடு கூட எல்லாருமே பின்னாடி அப்படியே வாசணும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. அல்லேலூயா. யானிட்டாரு. சேலானா என்ன அர்த்தம்னா சேல் பண்ணன்னு அர்த்தம் இல்ல. இந்த வசனத்தை தியானிக்கணும். இதுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான சத்தியம் ஒளிஞ்சிருக்கு. இதே காரியத்தை மறுபடியும் 46:7 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் என்ன போட்டிருப்பாங்க. நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அங்கே இதுதான் என்ன சொல்றாரு, சேலா. சேலானா என்ன அர்த்தம்? ஞானி. அவரை மகிமைப்படுத்த யார் மகிமை அடைவீர்கள்? நீங்க மகிமை அடைவீங்க. ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகின்றவர்களை நான் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, மகிமை அடைய போகிறீங்கன்னு அதுக்காக சொல்லிட்டாரு. அடுத்த விஷயம் அண்ணா, நீங்க அந்த வசனத்துல போய் பாத்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் யாக்கோப்பின் தேவன் என்று காட்டும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உன் வாழ்க்கையின் திட்டம் என்ன இந்த ஆண்டிலே? ஆண்டவர் என்ன பண்ண, தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளையே, நான் எல்லாருக்கும் சொல்ல, எல்லாரையும் தேவன் தெரிந்து கொள்ள. யாக்கோப்பு வம்சம் யாரு, எத்தனை இருந்து இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்து இஸ்ரவேலராய் இன்னைக்கு ஜொலிப்பவர்கள் யார் தான்? யாரும் இல்லையா? நீங்கெல்லாம் இஸ்ரவேல் கோத்திரம் இல்லை, நீங்க யாருன்னே தெரியாது பிரதர், நான் யாருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் கிறிஸ்துவை தேடி வந்தவர்களோ அவங்க எல்லாம் இஸ்ரவேல் கோத்திரத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முதல் காரியத்தை வந்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமான. அப்போ ஆண்டவர் யாக்கோப்பை காட்டி என்கிட்ட ஒரு காரியத்தை பேசினாரு. அல்லேலூயா. நான் முதல் இந்த சேனைகளின் கர்த்தரை குறித்து உங்களோடு கூட கொஞ்சம் பேசிட்டு 2வது யாக்கோப்பின் தேவனிடத்துல வர கொஞ்சம் மிகுதியாய் பேசத்தக்கதாக. ஏன்னா உங்க வாழ்க்கையினுடைய திட்டங்களை யாக்கோப்போடு கூட, ஒருவேளை நீங்கள் யாக்கோப்பை இது வரைக்கும் தியானித்திருக்கலாம், அந்த பகுதிகளே என்னை தேவனை கூட்டு போல அவர் காண்பித்த காரியம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. யாக்கோப்பை சுற்றி இருக்கிற காரியங்கள், யாக்கோப்பை எப்படி தேவன் பயன்படுத்தினார், எப்படி நுகத்தடிகளை முறித்தார், எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்தார், எப்படி அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார் என்பதை காண்பிக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு காரியமா இருந்தது. ஆண்டவரே, இது போல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா ஆண்டவரே. அல்லேலூயா. நான் ஜோஷுவா பாட்டு பாடும்போது செங்கடலை பிளந்து வந்தீர், அப்புறம் என்ன பண்ணாரு, ஜோஷுவா பாடுங்க என்ன பண்ணிட்டு பண்ணீங்க? அதுதான் அந்த செங்கடல்ல இருந்து வாங்க பார்க்கலாம். செங்கல் அடையில இருந்து பாருங்க, மைக்கெத்து பாடுறா கூட பாடுங்க, வாசிங்க. செங்கடலை பிளந்து வந்தீர், செங்கடலை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா, உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலனே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலனே. அல்லேலூயா. தேவனுடைய மகிமைக்கு நேராய் எடுத்து வாசிப்போம். ஏசாயாக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் தேவனுடைய மகிமையை அங்கே தேவன் காண்பிக்கிறார்.
6வது அதிகாரத்தின் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி. அங்கே யார் நோக்குறாங்க தெரியுங்களா? 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக. எல்லா வசனத்தை எடுத்துக்கணும். ஏசாயா எழுதின நிருபத்துல 6வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறாங்க. எல்லாரும் பைபிளை திருப்பிங்க. யாரும் பைபிளை திருப்பாம இருக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், ஏன்னா வேத வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேச வருவார். நம்ம மாம்சத்தின் படிலாம் இங்க யுத்தம் பண்ணக்கூடாது. மாம்சத்தின்படி பேசினே இருக்கக்கூடாது. கர்த்தர் அடிச்சுதான் போறேன் இங்கிருந்து. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேட வந்துக்கிறீங்கன்னா கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, சேருபீன்கள் அவருக்கு மேலாக என்ன பண்ணுங்க நின்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 6 சட்டைகள் இருந்துச்சு. எத்தனை சட்டைங்க? 6 ரக்க வச்சிருக்கிறாங்க அந்த சேருபீன்கள். இது வரைக்கும் தூதர்களை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ரக்க தான் இருக்கும்? 2 தான் இருக்கும். இவங்க 6 ரக்க வச்சிருக்கிறாங்க. வித்தியாசமா இருக்கிறாங்க. தேவன் படைப்பிலே வித்தியாசமானவர்கள் இந்த சேருபீன்கள். ஆனா இவர்களை எதற்கு தேவன் படைச்சார் சொல்லுங்க? எதுக்கு படைச்சாரு? எதுக்கு? சத்தமா தான் சொல்லுங்க. துதிக்கிறதுக்கு படிச்சாங்க. அல்லேலூயா. ஜோஷுவா ஒரு முறை என்ன பண்ணுவோம்? கிளாப் பண்ணுவோம். சரி, 6 சேட்டைகள் உள்ள ஒரு சேருபீன்கள் என்ன பண்ணு 2 சேட்டையினால் முகத்தை மூடி அவரை பார்க்க முடியல. அத்தனை பரிசுத்தமானவர் தான் நீங்கள் நானும் துதித்து கொண்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு நம்ம பாடணும் இல்லைங்களா? சர்வசாதாரணமா அவங்களால அவரை பார்க்க முடியல. அவ்வளோ மகிமை நிறைந்தவராய் இருக்கிற அவரை பார்க்க முடியாதபடியினால 2 சேட்டைகளினால் முகத்தை மூடி 2 சேட்டைகளினால் கால்களை நம்ம என்ன பண்ணுவோம்? பலிபீடத்துக்கு நேராக கால் நீட்டு படுப்போம். பாத்துக்கிறீங்களா? இங்க வந்தா கால் எப்படி நீட்டுன்னு பார்த்துன்னு இருக்கோம். அவருக்கு முன்னாடி தூதர்கள் நின்று இருக்காங்க. நம்மள மாதிரி உக்கான்னு இல்லை. நம்மள மாதிரி என்ன பண்ணலாம்? உக்கான்னு இல்லை. அங்க பறந்துங்கன்னே நின்று இருக்கிறாங்க. 2 சட்டைகளால பறக்குறாங்க. அவர் அத்தனை மகிமை நிறைந்தவர். நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா குழந்தை இயேசுவை பார்த்துட்டேன் பிரதர். நான் டிசம்பர் 25 யார் பிறந்ததா? நீங்க சர்வசாதாரணமா உலகத்தை சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவரே, சகலத்தையும் உண்டாக்கினவர் அவரே, உன்னையும் என்னையும் இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருப்பவர் அவரே, இன்னைக்கு வாழ்வு கொடுத்து உன்னையும் என்னையும் வாழ வைத்த தெய்வம் அவரே. அப்படியாப்பட்ட தேவனை துதிக்கிற நமக்கு பயம் இல்லை கர்த்தர் மேல. சர்வசாதாரணமா பிரதர் ஏசப்பா ரொம்ப நல்லவர், அவரை பார்க்க முடியல. 2வது வசனம், சேருபீன்கள் 2 சேட்டைகள்னால தலையை முகத்தை மூடி 2 சேட்டுலாம் பறந்து 2 சேட்டுனால காலை மூடி ஒருவர் பார்த்து சொல்லுது. இப்படி மூடிக்கிட்டு இப்படி என்ன பண்ணுங்க? ரக்கையினால மூடிக்குதுங்க முகத்தை. ஏய், நான் உன்னை பார்க்கறேன், நீ என்ன பாரு, வேற யாரையும் பார்க்க கூடாது. ஏன்னா சேனைகளின் கர்த்தரை பார்க்க முடியாதபடிக்கு அத்தனை பெரிய ஒரு மகிமை யாரை மூடிக்கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா. அவரை பார்க்க முடியல. அந்த சேருபீன்களுக்கு என்ன பண்ணல? பார்க்க முடியாதபடிக்கு அத்தனை பெரிய மகிமை நிறைந்தவரை நம்ம பார்க்க முடியல. ஆனா ஒரு காரியம் செய்யணும், அவரை தான் நம்ம துதிக்கிறோம். அங்க சேருபீன்கள் அவரை பார்க்க முடியாதபடிக்கு ஒருவர் பார்த்து என்ன சொன்னாங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? பக்கத்துல கையை பிடிச்சிங்க பாப்பா, தம்பிங்களா, கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சத்தமா, நீங்க சத்தமா இந்த வருஷம் பேசணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. நடக்கின்ற காரியங்கள் அவன் 2 சேட்டைகளினால் தன் முகத்தை மூடி 2 சேட்டைகளினால் தன் கால்களை மூடி 2 சேட்டைகளினால் பறந்து ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கின்ற சத்தத்தை அங்கே கேட்கிறோம். அதுக்கு முன்னாடியே ஊசியா ராஜாவை குறித்து சொல்லிவிட்டு ஏசையா உள்ளவர் தான் காட்டுறாங்க. அதுக்கு 4வது வசனம் வாசிங்கம்மா. கூப்பிடுகிற சத்தத்தால் யார் கூப்பிட்டாங்க? யார் கூப்பிட்டது? பக்கத்துல கை வச்சு சொல்லு. நீங்களும் சேராபீன்கள் சத்தத்தால் வாசசின் நிலைக்கால்கள் அசைந்து புகையினால் இருந்தது. அப்பொழுது உள்ளே போற ஏசாயா தீர்க்கதரிசி 66 புத்தகத்திலே பெரிய ஒரு காரியத்தை படைத்து விட்ட ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கின்றவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அல்லேலூயா. யாரை பார்த்துனா? நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல மகிமை நிறைந்தவர் ஒரு தீர்க்கதரிசி பார்க்கறாயா. ஆலயத்துக்குள்ள பிரவேசித்த போது அவன் நடுங்கி விட்டான். பெரிய தீர்க்கதரிசி தான். 66 புத்தகம் வேதத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது.
நீங்க 66 புத்தகத்தை வேதத்துல வாசிக்கிறீங்களா, அந்த 66 புத்தகத்துக்கு யூக்லேஷனா ஒரு புத்தகம் பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். அதுக்கு 66 ஆகமம் தான் உண்டு, 66 அதிகாரம் உண்டு. இந்த வேத புத்தகத்துக்கு 1470 பக்கங்கள் உண்டு. தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? 1470 பக்கம். ஹல்லேலூயா. இங்க ஏசாயாக்கு இருந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை முழு வேத புத்தகத்தோடு கூட என்ன பண்ணாங்க, கம்பேரிசன் பண்ணி பார்த்தா ஆதிகாமத்துக்கு ஏற்ற ஒன்றுமா முதல் வசனமோ முதல் அதிகாரமோ அப்படியே எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி வருது. அந்த ஏசாயா சேனைகளின் கர்த்தரை பார்த்தபோது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னவா? ஐயோ அதமானேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்துக்கிறார்ல மகிமை நிறைந்தவர், இவரை வார்த்தையினால் வர்ணிக்க கூட நீங்கள் நான் தகுதியற்றவர்கள். அல்லேலூயா. அப்படியாப்பட்டவர் இந்த ஆண்டிலே மகிமைப்படுத்தத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வந்துக்கிறாரு. கைகளை உயர்த்தி சொல்லு, சேனைகளின் அதுக்குதான் தேவன் கடந்து வந்திருக்கிறார். இத்தனை நாள் பரிசுத்தம் இல்லாம இருந்துட்டோம், இத்தனை நாள் பாவ வாழ்க்கையில இருந்துட்டோம். இந்த ஆண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டு, தேவன் உன் வாழ்க்கையை திட்டம் பண்ணுகின்ற ஆண்டு இதுதான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதே ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவருடைய மகிமையை காணத்தக்கதாக 10வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 10வது அதிகாரம் 26 27 வாசிங்க பார்க்கலாம். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேலே ஓங்கினது போல. நல்லா புரிஞ்சுங்க. மோசே நடக்கும்போது கடல் ரெண்டா பிரிஞ்சது, சும்மா இல்லமா. இங்க ஏசாயா அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறான். கர்த்தர் தன்னுடைய கையில ஒரு கோலை வைத்திருந்து அதனால் தண்ணீரை அடித்தார், தண்ணீர் ரெண்டாக பிரிந்தது, ஜனங்கள் நடந்து சென்றார்கள். நீங்க நினைக்கிறீங்க பிரதர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பிரதர், அதனால்தான் செங்கடலை கடந்து வந்தோம். ஆனால் வாய்களை தந்து சொல்லுவோமா, செங்கடலை கடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நொடி பொழுதும் விலகலப்பா. எங்க ராஜா நீர், எங்கள் தேவன் நீர், நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் ராஜா நீர், எங்கள் தேவன் நீர், நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை நீர். இங்க வேதம் அழகா சொல்லுது, ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல. அதை அவன் மேல் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் ஒருத்த மேல கோலினால அச்சான்னு வச்சுக்க, அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடும்? அல்லேலூயா. உங்களுக்கு வேதத்துல நிறைய விஷயம் தெரியல நினைக்கிறேன். ஆண்டவர் செங்கடலை ரெண்டா பிளக்கிறதுக்கு ஒரு காரியம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? ஓங்கி ஒரே ஒரு அந்த அவர் கையில கோல் இருக்கும், அதனாலதான் மோசைக்கு அடையாளமா கோலை கொடுக்கிறாரு. அந்த கோலை எடுத்துட்டு போகும்போது மோசே எங்க சொல்றாரு, கையை நீட்டு. ஆண்டவர் ஆண்டவர் எகிப்தியன் தத்துன்னு வரான், ஜனங்க மனமடி போகிறாங்க, அவங்க பிரச்சனையை மாத்தணும். என்ன பண்ணுது ஆண்டவர்? ஒரே ஒரு சொல்றாரு, உன் கையில என்ன கொடுத்து வச்சுக்கிற? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, உன் கையில என்ன இருக்குது? இதுதான் உன் கோல். உன் கோலை இதுதான். எங்கப்பா உன் கோலை? அவன் கோலை கையில தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். உன் வேத புத்தகமே உன்னுடைய கோல். அல்லேலூயா. இத உனக்கு விரோதமா எழும்பி வர்றவங்களுக்கு முன்னாடி நீட்டி பாரு, கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா. நீ நினைக்கிறீங்க கோல்னா பிரதர் கத்திலாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணா பிரதர். கத்தி எடுத்தவெல்லாம் காணாமலே போயிட்டான். அந்த லாஸ்ட்ல இருக்கிற அவரும் கத்தி வச்சு சுத்தி இந்த தான் ஒரு நாள் நான் பாத்துக்கிறேன். ஆனா இவரு இப்ப என்ன பண்றாரு? கர்த்தருடைய சமூகத்துல இல்ல பிரதர், ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தரை அல்லாமல் ஒரு காரியமும் இல்லை என் வாழ்க்கையில. அல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் தான். இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்றாரு. என்னமா? அப்பா அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அங்க என்ன சொன்னாங்க? உங்க கிருபை எங்களை விட்டு. இந்த கிருபையை பிடிச்சுங்க. இந்த கிருபைக்கான அர்த்தத்தை நான் வருகின்ற
வார்த்தையில காட்டுறேன் கொஞ்சம். ஏன்னா கிருபையை குறித்து உங்களுக்கு தெரியல இல்லைங்களா? இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த வருஷத்துல கிருபையின் ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. அதனால அதையும் காண்பிச்சு கொடுக்குறேன். ஆனா புரிஞ்சுங்க, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுமா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்க ராஜா நீ, எங்க தேவன் நீ, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீ. எங்க தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீ. அங்க வேதம் சொல்லுகிறது, ஓரே கன்மலை அண்டையிலே மீதியானர் வெட்டுண்டது போல சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேலே ஓங்கின போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்த நாளிலே உன் தோளி நின்று அவர் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகம் நுகத்தடியை முறிந்து போகும். அல்லேலூயா. நீ இந்த ஆண்டுல தேவனை மகிமைப்படுத்தும் போது ஆவியின் அபிஷேகத்தினாலே உனக்கு விரோதமாய் சத்ரு எழுப்பி வைத்திருக்கிற அல்லது வேதம் சொல்வதை போல இங்கே நடக்கின்ற கன்மலையின் மீதிலே மீதியானர் உன் மீது வைத்திருக்கிற நுகத்தடியை கர்த்தர் இந்த ஆண்டிலே முறிப்பார். அல்லேலூயா. மீதியானர் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? நியாயாதிபதிகளை போய் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். உன் வீட்டுல எத்தனை வந்தாலும் பிரதர், எவ்வளவு வருது பிரதர், ஓட்ட பையில போட்டது மாதிரியே போகுது, ஒண்ணுமே புரியல. நல்லாதான் சம்பாதிக்கிறோம், நல்லாதான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆனா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நிக்க மாட்டேது. மீதியானர் வராம்பா வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போறான். கர்த்தர் இந்த ஆண்டுல உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அந்நாளிலே உன் தோளிலே அவன் சுமையை, உன் கழுத்து நின்று அவன் நுகத்தையும் நீக்கும்படிக்கு அபிஷேகத்தினால் நுகத்தடி முறிந்து போகும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள் அபிஷேகம் கொடுத்தாருன்னா பெற்றுக்கொள்ள மனவாஞ்சியாரு. இங்க வந்தா எங்க பிரதர், சபைக்கு வந்தாலே என்னதான் வருது? பக்கத்துல கைக்கு பிடிச்சி நல்லா குளிக்கல, தூக்கம் வருதா? வருதா? என்ன சொன்னாங்க? வரல. வெரி குட். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தர் பிள்ளைங்க நீங்கெல்லாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதே ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தின் 13வது அதிகாரம். என்னோட கூட திருப்பி கேளுங்க. 13வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திரளான ஜனங்களின் சத்தத்திற்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும், கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டில கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனமான வார்த்தையை கொடுக்கிறார். நீ கர்த்தருக்காக செயல்பட எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிப்பாயானால் கர்த்தர் மலை மேல் இருந்து யுத்த ராணுவத்தை இலக்க எண்ணி பார்க்கிறாரு. எத்தனை பேர் எனக்கு உண்மையா இருக்க போறா என்பதை கர்த்தர் இந்த ஆண்டிலே உன்னை எண்ணி பார்த்து அவரோடு கூட இணைத்துக் கொள்வார். செய்கைக்கு தக்கதாக பலன் கிடைக்கும். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக செயல்பட்டா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ யாரையோ ஏமாத்துற பிரதர், கர்த்தரையே ஏமாத்திருவேன் அப்படின்னு நீ செயல்பட்டனா இந்த ஆண்டில யார் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது? வேதம் சொல்லுது. மறுபடியும் வாசிங்கம்மா. திரளான ஜனங்கள் சத்தத்திற்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும், கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய இரைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார்னா எண்ணி பார்க்கிறாரு. எத்தனை பேர் இந்த ஆண்டுல வந்து தேவனுக்காக யுத்தம் பண்ண போறீங்க? ஏன்னா அவர் வந்திருக்கிற சேனைகளின் கர்த்தராய். அவர் மேய்ப்பரா வரல, அவர் வந்து என்ன வரல, ஆட்டுக்குட்டி ஆனவரா வரல. இந்த வட்டி எப்படிதான் வந்துட்டாரு? சேனைகளின் கர்த்தரா வந்துக்கிறாரு. அதனால அவர் யாரை தான் பார்ப்பார்? இப்போ என் யுத்தத்திற்கு யார் ஆயத்தமா இருக்கிறாங்க? அல்லேலூயா. யுத்த வீரர்களின் லக்கம் என்ன என்று தேவன் எண்ணி பார்க்கத்தக்கதாக ஆண்டு இது. உன்னை தேவனுக்குள்ளாக இந்த நாள்ல இருந்து சீர்திருத்திக் கொள். அல்லேலூயா. பாவத்தை செய்யாத, தேவனுக்கு பிரியமில்லாம நடக்காத. ஆண்டவரே நீங்க என்ன பாக்குறீங்கன்ற அந்த பயம் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா. உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஊர் எப்படி வேணாலும் தெரியட்டும், இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவீங்க? ஒருவனுக்கு மரணம் எப்படி வருதுன்னு தெரியல, ஒருத்தனுக்கு ஒருவேளை தீங்கு எப்படி வருதுன்னு தெரியாத நாட்களுக்குள்ளே நம்ம இன்னைக்கு இருந்துன்னு இருக்கிறோம்.
நீங்க பாத்தீங்களா இல்லைன்னு தெரியல, திருவள்ளூர்ல ஒரு ட்ரெயின்ல நடந்த ஒரு சம்பவத்தை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அவன் எங்கேயோ பாவம் தன் விதியை நினைச்சு கொண்டு, தன் வேதனையை நினைச்சு கொண்டு, போராட்டத்துல தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு போன ஒருத்தனுக்கு நடந்த தீங்கு. அல்லேலூயா. எத்தனை குடும்பம் இல்ல. நீங்களும் நான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் பேசலாம் பண்ணலாம், ஆனா தீங்கு எப்படி வராதுன்னு உனக்கும் எனக்கு தெரியாத வரைக்கும் கர்த்தர் உன்னை என்னை இந்த ஆண்டில வேலை அடைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தேவன் என்ன பண்ணாரு, யுத்தத்தின் வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ட்டு லக்கம் பார்க்க போறாரு. அவர் என்ன போறாரு, அவரை ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. நீங்க ஊழியக்காரர் ரொம்ப ஈஸியா ஏமாத்தலாம். பிரதர் நான் ஊழியம் செய்யறேன்னு ஏமாத்தலாம், இல்ல வேலை செய்யறேன்ட்டு என்ன பண்ணலாம், பண்ணிடலாம். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி ஒன்றும் பண்ணவே முடியாது. அங்க வேதம் அழகா சொல்கிறது, அவர் இலக்கத்தை பார்க்கிறார். அடுத்த ஒரு வசனம் 14வது அதிகாரத்தின், அதே ஏசாயா எழுதின நிருபம் 14வது அதிகாரத்தின் 24, 25 வாசிங்க பார்க்கலாம். நான் நினைத்திருக்க, ஆண்டவர் பாருங்க லக்கத்தை எண்ணி பார்க்கிறார் இல்லையா, அவரே சொல்றாரு நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அல்லேலூயா. அவர் இந்த ஆண்ல நினைச்சிருக்கிறார், ஒரு சிலர் எல்லாம் குறிச்சு நினைக்கிற மாதிரியே நடத்த போறார். அல்லேலூயா. அவர் நிர்ணயித்து இருக்கிறபடியே செயல்பாடுகள் இருக்க போகின்றது. இதெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்கு மகிமைக்கு மகிமைக்கு. அல்லேலூயா. அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலையின் மேலே அவனை மிதித்து போடுவேன், அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேல் இருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளில் இருந்து நீங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் சொன்னபடிதான் நடக்க போகுது. நான் நிர்ணயித்திருக்கிற எல்லா ஜனங்களும் நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை நோக்கி ஓடிக்கொண்டாரு. ஆண்டவரே நீ பார்த்துப்பா, ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நீ ஓட ஆரம்பிச்சிட்டனா, கர்த்தர் உனக்கு விரோதமா எழும்புகின்றவனை அவர் நசுக்கி போடுவார். ஆண்டவர் இந்த ஆண்டுல வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புறான் தெரியுமா, உனக்கு விரோதமா ஒருத்தன் பல்ல கடிக்கிறான் தெரியுமா, உனக்கு விரோதமா ஒருத்தன் முறுமுறுக்கிறான் தெரியுமா, அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அசிரியன் என் தேசத்தை முறிந்து என் மலைகளின் மேலே அவனை மிதித்து போடுவேன், அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளில் இருந்து நீங்கும். அல்லேலூயா. அசிரியன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா, உன் தோல்ல எப்பயுமே ஒரு வைட்டை வச்சிருக்கிறான். ஆமா பிரதர், போன வருஷம் எல்லாம் சுமந்து கொண்டே தெரியுற என் கண்ணீரை பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை நினைக்கிறியா, கர்த்தர் பார்த்து விட்டார். இந்த ஆண்டில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் வாழ்க்கையை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். ஏசாயா எழுதின நிருபம் 22வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்கம்மா. நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தையை, கொஞ்சம் கவனித்துக்கள் தேவ பிள்ளைய. உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு, நல்லா புரிஞ்சுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல பலமா அடிக்கப்பட்ட ஆணியை போல நம் பல பிரச்சனைகளில மாட்டிக்கொண்டு அங்கிருந்து நம்மளால வெளிவர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், என்னவா, உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருக்கிற ஆணி அந்த நாளிலே பிடுங்கப்பட. எந்த நாள் தெரியுமா? அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே வருகின்ற நாட்களிலே அந்த காரியத்தை தேவன் பிடுங்கி போடுவார். உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருக்கிற ஆணி அந்த நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழுந்து சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. சில இடத்துல சிக்கிக்கொண்டு என் வாழ்க்கை வெளியே வர முடியல பிரதர். சில போராட்டமான சூழ்நிலை நான் தவித்து கொண்டு இருக்கிறேன். என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, என்னை நினைச்சு பார்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு துக்க முகத்தோடு கூட இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் கடந்து வந்துட்டேன். நீ ஆணிய போல ஒரு இடத்துல கடாவப்பட்டு இருக்கிற, உன் பிரச்சனை உன் வாழ்க்கையில இருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆணி அடிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவ்வளவு சீக்கிரம் பிடிங்க எடுக்க முடியாது. அல்லேலூயா. அது போல உன் வாழ்க்கை பிரச்சனை மாட்டிக்கொண்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உறுதியான இடத்திலே கடாவப்பட்டு. எந்த இடத்துல நீ கடாவப்பட்டு இருக்கிற? எந்த இடத்துல கடாவப்பட்டு இருக்கிற? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு. தூங்குறீங்களா? ஏன்னா இப்பதான் ஒண்ணு தலையை எப்படி சாட்சி டவுனுக்கு வந்து சேப்பாக்கம் வரைக்கும் போயிட்டு வருது. அல்லேலூயா. பக்கத்துல நல்லா கையை பிடிச்சி நல்லா குலுக்கி ஆமா ஒரு ஷேக்கிங் கொடுங்க. எங்கள் தேவன் நீர்,
எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுவோமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இப்ப ஆணிய போல ஒரு பிரச்சனைல மாட்டிக்கினே தவிக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டி தவிச்சது யாரும் தெரியுமா? வேதத்தில் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல மாட்டின்னு தவிச்சுன்னு இருந்தாங்க. ஏசப்பா தான் மாட்டின்னு தவிச்சாராம். இல்ல, நான் சொல்லுது உங்களுக்கு புரியலையா? ஆணி அல்லேலூயா. இல்ல, நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஆணி செவுத்துல அடிச்சது மாதிரி நவரவே நவராது. ஒரு கடன் வாங்கிட்டு இருப்போம், அந்த கடன் வருஷம் 365 நாள் அப்படியே இருந்துக்கினே இருக்கும். சிலர் வட்டி கட்டியே வாழ்க்கை காணாமல் போயிடும். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி கையில் இருக்கிற ரேகெல்லாம் அழிஞ்சு போயிடும், கடன் மாறாது. இதெல்லாம் ஆணி போல இருக்கிற பிரச்சனை. நீங்கள் ஒன்றே ஆணி வச்சு ஆண்டவரை பார்த்தா, ஐயோ ஆண்டவர் தான் மாட்டிக்கணும் தப்பிச்சாரு, எனக்கு காட்டி கொடுங்கடா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. சில பிரச்சனைகள் சொன்ன உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை. அவர் ஆணிலேருந்து அவர் எப்பயும் என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்து இன்னைக்கு மகிமையின் ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, அப்படியாப்பட்ட பிரச்சனைல தவிச்ச யாராவது உங்க ஞாபகம் இருக்கிறாங்களா வேதத்துல? கைகளை தட்டுங்க சாமுவேலுக்கு. சத்தமா சொல்லுங்க. சாமுவேல் சத்தமா சொல்லுங்க. 18 வருஷம் கூனியா இருந்தவங்க அதெல்லாம் ஆணி அடிச்ச போல் தான் உங்க வாழ்க்கையில 18 வருஷத்துக்கு எப்படிதான் இருந்திருக்கணும். ரொம்ப அப்படியே அந்த அம்மாவில் நிமிந்து ஒரு நாள் என்ன பண்ணிருக்க முடியாது. 18 வருஷம் 18 இயர்ஸ் ஒரு பெரிய போராட்டம். அப்புறம் இன்னொருத்தர் வேற ஒருத்தர் சொல்லுங்க 38 வருஷம். அல்லேலூயா. கைகளை தட்டுவோமா ரெபேக்கா சிஸ்டருக்கு? அல்லேலூயா. அடுத்து வேற யாருன்னா யோனா. அவருக்கும் கை தட்டுவோமா? யோனா 3 நாள் எங்க மாட்டினாரு? மீன் வயிற்றுல. ஆண்டவரே மீனா நானா அப்படின்னாரு. அல்லேலூயா. எதுவே வேணாம் அப்படின்ட்டு கடைசியில் என்ன பண்ணாரு, நினைவே கரையிலேயே போய் நான் தங்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டாரு. அல்லேலூயா. அப்புறம் வேற யாருன்னா பல வருடம் பிசாசு பிடிச்சவன் ஒருத்தன் கல்லறை ஆண்டே இருந்தா தெரியுமா? கை கால்லாம் கட்டப்பட்டு ஆண்டவர் ஒரு நாள் போனாரு. அங்க புடுங்கி இருந்த அங்க அடித்திருந்த ஆணி புடுங்கி எடுத்து உனக்கு விடுதலடா அப்படின்றாரு. அல்லேலூயா. அடுத்தது ஒரு தாய்க்கு என்ன பண்ணாரு, மகனை செத்து போன மகன் என்ன பண்ணாரு, நாயின் ஒரு விதவைன்னு நினைக்கிறாங்க, அவங்க போயிட்டு என்ன பண்ணாரு, எழுப்பினாரு. அடுத்தது சின்ன வயசுல இருந்து கண்ணு தெரியாது எல்லாம் இமான ஒரு கை தட்டலாமா? எனக்கும் தெரியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆணிகள் கடாவப்பட்டது போல. அல்லேலூயா. எப்படி இருக்குது? ஆணிகள் கடாவப்பட்டது போல என் வாழ்க்கையில இருக்குது. அதுவும் அப்படிதான். ஆணி மாட்டின மாதிரி நான் மாட்டிக்கினேன் தவிக்கிறேனே என் தங்கமே. அல்லேலூயா. அத பேக்கை என்ன பண்ணாங்க, மடிச்சு விட்டாங்க. அது உள்ள மாட்டின்னு கவனிங்க. சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். இப்போ அது போல வாழ்க்கையில இருக்கிற ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுக்க போறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 10வது அதிகாரத்தின் 27வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா எழுதின நிருபம் 10வது. அவன் நுகமும் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காரியம் ஆணியில கடாவப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாசிங்க சகோதரி. அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போக. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 20 வருஷமா ஒருத்தன் போராடி கொண்டிருக்கிறான். வேதத்துல ஆணி அடிச்ச போல அவன் வாழ்க்கையில மாற்றமே கிடைக்கல. அபிஷேகன்ற ஒரு காரியம் அந்த நுகத்தை முறித்து போட்டது. அல்லேலூயா. அதைத்தான் இப்படி பார்க்க எப்படி என்பதைத்தான் யாக்கோப்பு வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அங்க வேதத்துல ஒரு காரியம் அழகா சொல்லப்பட்டிருக்கும் யாக்கோபை குறித்து. நீங்க எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. நான் இன்னைக்கு படிக்கும் போது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏசாயாக்கு எழுதின நிருபத்துல, சாரி மன்னிச்சுங்க, ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகம், மன்னிச்சுங்க, ஆதியாகமம். வேதம் வைத்திருக்கிற எல்லாம் பிள்ளைகளை திருப்பிக்க பார்க்கலாம். 49வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள்
என்ன சொல்றாங்க அங்க? உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேற்கொண்டதா இருக்கிறது. இது யார்கிட்ட சொல்றாங்க தெரியுங்களா? அப்படியே 1வது வசனம் அப்படியே முன்னாடி போயிடும் முன்னாடி வாங்க. 22ல இருந்து வாசிங்க. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் பட. இந்த யோசேப்புடைய அப்பா யாரு? யாக்கோபு. அல்லேலூயா. யாக்கோபு குறித்து இங்க சொல்றாங்கப்பா, யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை விட மேற்பட்டது, அதிகமா இருக்குது. நீங்க உங்களுக்கு புரியலீங்க? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததை காட்டிலும், ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததை காட்டிலும் யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் இந்த எல்லா முற்பிதாக்களை காட்டிலும் அதிகமானதா இருந்ததாம். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை யார் பெற்றிருந்தாங்க? இங்க கவனிக்கலாம், இந்த பாயிண்ட் புரியாது. யார் பெற்றிருந்தாங்க? எத்தனை பேர் இந்த வசனத்தை முன்னாடி படிச்சிருக்கிறீங்க? பார்த்திருப்போம். படிச்சிருக்கிறீங்களா? அதனுடைய ஆழம் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அங்க வேதம் அழகா சொல்லுது, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம். அங்க யாரை வச்சு இந்த காரியத்தை பேசுறாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. யோசேப்பை வச்சு சொல்லப்படுது. அப்பா, உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேற்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமை காட்டிலும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வாக்கு தத்தம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? கவனிங்க. இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வாக்கு தத்தம். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் ஆணையினால் வந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கவனிச்சீங்கன்னா தான் புரியும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் என்ன பண்ணார்? கல்தேயர் பட்டணத்தில் இருக்கும்போது, உன் இனத்தை உன் ஜனத்தை விட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணுவேன்? உன்னை பழுகி பெருக பண்ணுவேன். ஈசாக்கை அழைக்கும் போது தேவன் என்ன சொல்றாரு? அந்த கொப்பாக்கு ஆணையிட்டு கொடுத்தல, அந்த ஆணையை நிறைவேற்றத்தக்கதாக நான் என்ன பண்ண போறேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகம் 26வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கும். எடுத்து வாசிங்க. 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு. எதனால இவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது? ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார்ல, அதனால் ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆனா யாக்கோபுடைய ஆசீர்வாதம் கிருபை. பக்கத்துல கைவிடிச்சு சொல்லு, ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தது கிருபையே. முற்பிதாக்களுடைய எந்த காரியமும் அவங்கிட்ட கிடையாதுமா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இருந்தது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட போச்சு? மற்ற எல்லா பிள்ளைக்கும் கிஃப்ட் கொடுத்தாரு. ஈசாக்குக்கோ தன்னுடைய எல்லா சொத்தையும் என்ன பண்றாரு? கொடுத்துட்டாரு. ஆனா யாக்கோபு அப்படி இல்லம்மா. வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகத்துல 28வது அதிகாரம். 28வது அதிகாரம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 28வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதாம் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போ, அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. நல்லா புரிஞ்சுங்க. இங்க தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்றாரு. என் ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிக்க போறதுல, என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதித்தது உண்மைதான். ஆனா என்னுடைய ஆசீர்வாதம் உன் மீது தங்காது. இங்க என்ன நடக்க போதுன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பலுக ஜனக்கூட்டமாகும்படிக்கு உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தும் நீ பரதேசியாய் தங்கி வந்தமான தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சன்னதிக்கும் அருள்வார் என்று சொல்லி ஈசாக்கு. அப்பொழுது அவன்
பதாம் அராமிலிருந்து சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமாகிய லாபான் இடத்துக்கு போக புறப்பட்டான். நல்லா புரிஞ்சுங்க, ஆபிரகாம் ஈசாக்குக்கு பொண்ணு பார்த்தாரு. யாரை வச்சு பார்த்தாரு? எலியேசரை வச்சு பார்த்தாரு. எலியேசர் போக சொல்ல என்னென்னலாம் எடுத்துட்டு போனாரு உங்களுக்கு தெரியுமா? ரெபேக்காளுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய எடுத்துன்னு கிட்டத்தட்ட நிறைய ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள பொருளை எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு கடகங்கள்லாம் கொடுத்து கம்பல்லாம் கொடுத்து என்ன பண்ணாரு? அவரை கூட்டு வந்தார். போக சொல்ல சும்மா போல 10 ஒட்டகத்து மேலே போனார். அப்பயே சொல்றாருப்பா, என் பிள்ளைய அங்கே கூட்டின்னு போயிடாது, ஏன்னா என் தேவன் அங்கே வந்து என்னை கூட்டு வந்துக்கிறாரு, அந்த தேசத்துக்கு மறுபடியும் என் பிள்ளைய கூட்டின்னு போயிடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? எலியேசரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி பொண்ணு வர விருப்பப்பட்டா கூட்டணுவா, இந்த ஆணைக்கு நீ விலகி இருப்ப, இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை கிடையாது, நீ வந்துட்டு என் பிள்ளைய மாட்டாங்க கூட்டின்னு போகாத அப்படின்னு அனுப்பக்கூடாத தேசத்திற்கு ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்புகின்றான். நல்லா புரிஞ்சுங்கம்மா. பெரிய செல்வந்தனுடைய மகமா யாக்கோபு. அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனை மிகுதியா இருந்துச்சு. முப்பிதாவாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கிடத்துல இருந்துச்சு. அது இல்லாதபடிக்கு இவனுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா அவன் போக சொல்ல எப்படிதுமா போனாமா? கோலும் கையுமாய் வெறுமையாய் கடந்து சென்றானாம். அல்லேலூயா. ஆமா, இங்க அப்பா அனுப்பிட்டாரு. இப்போ பெயர் சபாவில் இருந்து பதாம் அராமுக்கு போனா 772 கிலோமீட்டர் நடக்கணும். எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை கிலோமீட்டருமா? 772 கிலோமீட்டர். பக்கத்துல இல்ல பதாம் அராம். இவன் ஒட்டகத்து மூலியமா போல, இவன் குதிரையில ஏறி போல, இவன் கால்நடையா கடந்து போனான். இவன் கிட்ட ஒரு காரியமும் இல்ல, வெறுமையான பாத்திரமாய் அவன் கடந்து செல்லுகிறான். யாக்கோபுடினால ஒருத்தருக்கும் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாருல, நான் யாக்கோபுடைய தேவன் என்று சொல்றாருல. ஏன் சொல்றாருன்னு தெரியுங்களா? அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை போல, முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போல அவன் வெறும் கையாய் நடந்து போனானாம். அல்லேலூயா. அவன் அங்க இருந்து என்ன பண்றான்? பதாம் பெயர் சபாவில இருந்து நடந்து போய் கொண்டே இருக்கிறான். நடந்து போனவனுடைய வாழ்க்கையில 28வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த வார்த்தையை தேவன் எங்க கொடுத்தாரு தெரியுங்களா? எங்க கொடுத்தாரு தெரியுங்களா? பெயர் சபா என்ற ஒரு இடத்துல கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க சகோதரி. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்ய மலம். ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுத்து தீர்க்க தரிசனத்தோடு தான் அனுப்புறாரு. அதனால்தான் இந்த ஆண்டு சொன்னாரு, நிறைய பேர் நிறைய சொப்பனங்களை தரிசனங்களை இந்த ஆண்டிலே காண்பீர்கள் என்று சொல்லி. ஆண்டவர் அவன் படுத்திருந்தான், வந்து நித்திரையா படுத்திருந்த இடத்துல ஆண்டவர் சொப்பனத்துல தோன்றி சொல்றாரப்பா, நீ வெறுங்கையா தான் இங்க இருந்து கடந்து போற, நீ போற மாதிரியே ஆண்டவர் மறுபடியும் உன்னை வர வைப்பார் என்று தேவ தரிசனத்தை இங்க வெளிப்படுத்தினது மட்டும் இல்ல. அப்படியே தொடர்ந்து வாசிங்கம்மா. சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றான். யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமானது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லி இது வானத்தின் வாசல் என்று பெயரிட்டது மட்டும் அல்ல, அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழே வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேலே எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு என்ன பெயரிட்டானா? பெத்தேல். நல்லா புரிஞ்சுங்க. அவன் பெயர் சபாவில இருந்து பெத்தேலுக்கு நடந்து வர வரைக்கும் பெயர் சபா டு பெத்தேல் 70 கிலோமீட்டர். ஒன்னும் கையில எடுத்துட்டு வரல. அப்பா ஆசீர்வாதங்களை தவிர அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. அவங்க அம்மா கொடுத்தமிச்சுல கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான், வழியில எண்ணெய் மட்டும்தான், அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு அது போல ஒரு இரவு அவன் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஏன்னா ரொம்ப வீட்டுல செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. ஏசாவுக்கு என்ன பண்றாங்களோ இல்லையோ, ரெபெக்காளுக்கு 2 பசங்க. பையன் பெரிய பையன் பேர் என்னது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா?
ஏசா எப்படியாப்பட்டவன், அவன் வில்வீரன், வன சஞ்சாரி, ஊரை சுத்துறவன், இப்படியே தான் இருப்பான். ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது. யாக்கோபு அம்மா கூட சேர்ந்து, அம்மா நீ இன்னும் குழம்பு செய்யற சொல்லு. அல்லேலூயா. ஏசா அப்படி கிடையாது. ஏசாக்கு சிகப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க வேதத்துல எபிரேய பைபிள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த சிகப்புன்னு 2 வெட்டி எழுதியிருக்காங்க. ஏசாக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அவன் சகப்புனா ரொம்ப மயங்கிடுவான். அதனால தான் அங்க யாக்கோபு சகப்பு கலர் கூழ காசினுக்கிறான். ஏய் எனக்கு கொஞ்சம் இந்த கூழ கூடாண்டா, எனக்கு சகப்புனா ரொம்ப பிடிக்கும்டா. சிலர்லாம் கலரை பார்த்தா மயங்கிடுவான். பக்கத்துல கை வச்சு சொல்லு, நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்குது கலரை பார்த்து மயங்கிடும். உன் ஆசீர்வாதம் போச்சு. பக்கத்துல கை வச்சு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம், பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம், காத்துக்கொள் காத்துக்கொள் வெற்றி கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். யாருன்னா தூங்குனாங்கன்னா அப்படி ஒரு திருவுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இது தூங்குற இடம் இல்ல, இது தேவ சமூகம். தேவ வார்த்தையை கவனிங்க. இங்க யாக்கோப்பு நிலை எப்படிதமா, வீட்டுக்கு ரொம்ப செல்ல புள்ள. இங்க நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறீங்க. வீட்டுக்கு இது பெத்ததுல ஒரே போராட்டம். ஒரு முறை என் மகன் சொன்னா, ஐயா அம்மா திட்டி நிற்கிறாங்க ஐயா அப்படின்னா. நான் என்னடா பண்ண, அவன் என்னதான் பண்ண போறான்னு தெரியல. மறுநாள் காத்துல சிச்சின்னு வந்தான். என்னடா ஆச்சு, வீட்டில் அம்மா திட்டினுக்கிறாங்களா என்ன? போனேன் ஐயா, கையை பிடிச்சி முத்த குத்து வா போலாம் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டாங்க. உடனே அவன் என்ன பண்ணா, அது அவன் வீட்டுக்கு செல்ல புள்ள, வேற வழி கிடையாது. இப்போ அந்த வீட்டில் செல்ல புள்ள தலைகாலிலேருந்து சரிஞ்சு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே அம்மா, ஐயோ என் குழந்தையாச்சே, என் செல்ல பிள்ளையாச்சே. அப்படியாப்பட்ட யாக்கோபு தலைக்கு படுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பிரதர். அவன் வழி போக்குக்கு ஒன்றும் எடுத்துன்னு போல. அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் ஒரே ஒரு காஞ்சி போன கட்டையும் அம்மா கொடுத்த கொஞ்சோண்டு எண்ணெயும் தவிர வேற எதுவுமே இல்லை. அவன் மனநிலை அந்த இரவை அவனால மறக்க முடியல. அவன், ஆண்டவரே நான் இது போல ஒரு இரவை பார்த்ததில்லை, இது வரைக்கும் நான் எவ்வளவு கம்ஃபர்ட்டா வாழ்க்கை வாழ்ந்தேன் தெரியுமா? எங்க அம்மா என்ன எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு கூட பார்த்துப்பாங்க. சின்ன விஷயத்து கூட எனக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலும் ஏய் சாப்பிட்டியாடா, ஏய் கரெக்டா ரெடியாடா, ஏய் என்னடா தூங்குறதுக்கு கரெக்டாகுதா, ட்ரெஸ் எல்லாம் இருக்குதா, அம்மா பார்த்து ஒரு காரியமும் செய்யும். அதனால தான் அப்பா இடத்துல ஏய் ஆசீர்வாதம் அவங்கிட்ட போக கூடாதுடா, ஏசா ரொம்ப கெட்டு போயிட்டான்டா, ஏசா உலகத்தை சுத்துறான், ஏசா பாவத்துல இருக்கிறான், நீ யாருடைய ஆசீர்வாதத்தை, அவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அம்மாக்கு செல்ல பிள்ளையா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. அதுபோல யாக்கோப்பை கவனித்து பார்த்த அந்த யாக்கோப்புக்கு தலையில வச்சு படுக்கிறதுக்கு தலகாணி இல்லை பிரதர். ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும், ஆண்டவரே என் வாழ்நாள் எல்லாம் நடத்தத்தக்கதாக நீர் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் 20வது வசனத்துல ஒரு ஜெபம் ஒண்ணு பண்ணுவான். ஐயா நீங்க எத்தனை பேர் வாசிச்சு பாத்தீங்கன்னு தெரியல. அவன் சொல்ற காரியமே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. நிச்சயமா என் இருதயத்துக்கு அது கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு. யாக்கோப்பு சொல்றான், அந்த ஸ்தலத்துக்கு அவன் பேரிட்டு 20வது வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி. அவன் என்ன கேட்கிறான் பாத்தீங்களா? என்ன கேட்டான்? அடுத்த வேலைக்கு சாப்பாடு எத்தனை போல பிரதர். விட்டு செல்லமா இருந்தவன் தான், ரொம்பவும் நல்ல பையன்தான், அம்மாக்கு பிரியமா வாழ்ந்தவன் தான். அம்மா எல்லா டிஷ்ஷும் செய்ய கத்து கொடுத்தாங்க. வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அம்மா ஒரு டிஷ்ஷு கத்து கொடுத்துரும். அதனால தான் அவனை போல சமையல கை தந்தவன் ஒருத்தனும் கிடையாது. அப்படியேப்பட்ட யாக்கோபு தேவனிடத்துல சொல்றான், ஆண்டவரே எங்க அப்பா அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு என்னை ஆசீர்வதித்த போதிலும் நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என்னிடத்துல இருப்பதெல்லாம் நீர் ஒருவர் மாத்திரமே, ஒரு காரியம் செய்யுங்க ஆண்டவரே. பேர்சபால இருந்து பதாம் அராமுக்குள்ள போறது ஒரு பெரிய காரியம். ஏன்னா அங்க வழியெல்லாம் காடுதான், ராட்சசர்கள் வாழ்ந்த காலம் அந்த காலம். அவன் அதனால ஜெபம் பண்ணும்போது 20வது வசனத்துல சொல்றான், அப்பொழுது யாக்கோபு, தேவனே என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே.
என்னை ஏதாவது தீங்கானவன் வந்து கொன்று போடத்தக்கதாக காரியம் இருந்தா என்னை காப்பாத்துறதுக்கு என் அப்பா இல்லை, என் அம்மா இல்லை, எங்க அண்ணன் இல்லை, ஒருத்தரும் எனக்கு கிடையாது ஆண்டவரே. நான் யாரும் இல்லாத அனாதையே போல நடந்து போறேன். பதாமரா மட்டும் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை ஆண்டவரே. அந்த நிலையில தான் யாக்கோபு அங்கிருந்து 70 கிலோமீட்டர் கடந்து வந்தாயா. பசியில் அவனால என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா வழிக்கு அவன் சாப்பாடு எடுத்துன்னு வந்ததா வேதம் சொல்லவே இல்லைப்பா. ஒரு காரியத்தை மட்டும் வேதம் சொல்லுது. காலையில இருந்து அவன் தலைக்கு ஒரு கல் வச்சிருந்தான் இல்லையா, அந்த கல்லுக்கு என்ன பண்ண, அதை தூணா நிறுத்தி அபிஷேகம் பண்ணதுக்கு தைலம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வந்திருந்தான், அது ஓகே. அதை தவிர அவன் சாப்பிட்டான், அந்த இடத்துல இருந்தான்னு சொல்ல. அவன் சொல்றான், போற வழியெல்லாம் ராட்சசுங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துல நான் தப்பித்து போய் எங்க மாமா கிட்ட சேர்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்காண்டவரு, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லாட்டப்பா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. வேதம் சொல்லுகிறது, அவன் 20வது வருஷத்துல சொல்றான், அப்பொழுது யாக்கோபு, தேவனே என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியில, என்னோடு இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்ற ஆண்டவரே. உண்ண உணவும் உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் என்னவும் இல்ல. அடுத்தது இப்போ எல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்ணிருப்போம், என்ன பண்ணிருப்பீங்க? கிறிஸ்துமஸ் வந்தோடனே துணி, யாரும் துணி எடுக்காம இங்க கர்த்தர் யாரையும் என்ன பண்ணல, ஒரு 500 ரூபாய்க்குனாச்சும் போயிட்டு என்ன பண்ணாரு, துணி எடுக்க வச்சாரா? பக்கத்துல கைக்கிறதுக்கு எடுத்துக்க வச்சாரா? போய் பேசாம சொல்லணும். போய் பேசாம உண்மையை சொன்னீங்கன்னா இந்த வருஷம் நிறைய துணி எடுத்து கொடுப்பாரு. போய் பேசுனீங்கன்னா இருக்கிற துணியை கிழிஞ்சிரும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் எடுத்து கொடுத்தாரா? நன்றி சொன்னீங்களா? இப்ப கையை உயர்த்தி என்ன பண்ணும், நன்றி ராஜா, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நான் நல்ல துணி எடுத்து கொடுத்தீங்க. அல்லேலூயா. எனக்கு கேரல்ஸ் போகணும்னு ஒரு ஆசை. அதனால நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைங்களுக்கு எல்லாருமே போயிட்டு துணி எடுக்கணும்னு போயிட்டேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லை உண்மையாலுமே. அதை தேவன் அறிவார். நான் வச்சுக்கிறது ஒரு 3400 ரூபாய் நான் வச்சிருக்கிறேன். இப்போ என் பிள்ளைங்க 16 பேருக்கு 15 பேர், 15 பேரா 16 பேரா பிள்ளைங்களா, எத்தனை பேரா? 16 பேருக்கு துணி எடுக்கணும். நான் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறபடினால அந்த கேரல்ஸ் போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், துணி எடுக்கணும். நான் ரொம்ப போய் கம்மியான ஒரு ரேட்டில் தான் துணி எடுத்துகிட்டு வந்தேன். நான் யோசனை பண்ண, ஆண்டவரே, ஆனாலும் என் பிள்ளைகள் அதை என்ன பண்ணாங்க தெரியுமா, மன ரம்யத்தோடு கூட ஏற்றுக்கொண்டார்கள். என் சூழ்நிலையை எல்லாருக்கும் தெரியும், என் பிள்ளைங்களை எல்லாருக்கும் தெரியும். நான் எதையுமே யாருக்கிட்டையும் மறைச்சதும் கிடையாது, ஒழிச்சதும் கிடையாது. இது தாண்டானா இதுதான். ஏன்னா சிறுமையிலேருந்து வாழ கற்றுக் கொடுக்குறேன் அவங்களுக்கு. அல்லேலூயா. கடந்த நாட்களில் பாஸ்டம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்துங்க பாஸ்டம்மான்ட்டு எல்லாருக்கும் என்ன பண்ண எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும். ஏன்னா இது 25 வருஷமா என்ன பண்ணுறாங்க, பாதுகாத்து வராங்க இல்லைங்களா. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். கிட்டத்தட்ட 25-26 வருஷம் ஆகும் போது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நிந்தனைகள், எல்லா வேதனைகளையும் சகித்து கொண்டு என்னோடு கூட நான் ஒரு காலகட்டத்தில் வேலை செஞ்சிருந்தேன். அப்புறம் வேலையை விட்டு 3 நேரம் ஊழியத்துக்கு வந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே ஒரு ஊழியத்துக்கு போகிறேன்றான் அந்த ஆள். சாதாரணமாக வேலைக்கு போனாலே காசை கொடுக்க மாட்டான். என்ன இப்போ ஊழியத்துக்கு போகிறேன்றானே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் கையை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த குடும்பத்தை நடத்துவேன். 23,000, 24,000 ரூபாய், 25,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கியிருந்தேன். நான் திடீர்னு என் கரங்கள் முடக்கப்படுகிறது, சம்பளம் கிடையாது. வீட்டில் அந்த அம்மா 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் கொண்டு இவ்வளோ நாள் 30,000 ரூபாய் அப்படின்னு நடந்திருந்த அந்த குடும்பத்தை 7,000 ரூபாயில நடத்தணும். அந்த ப்ராசஸ்க்கு எங்களை கர்த்தர் கொண்டு வர்றாரு. இங்கே வேதனை இருந்துச்சு,
துக்கம் இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு. அதனால் எங்களோடு கூட எங்கள் தேவன் இருந்தார். ஒரு நாள் எங்களை கைவிடல, ஒரு நாள் எங்களை விட்டு விலகலை. எல்லாத்தையும் அனுபவிச்சோம். இன்றைக்கும் போன 10 நாளைக்கு முன்னாடி வீட்டில் அரிசி குறைஞ்ச போது ரேஷன் அரிசியில் தான் எங்கள் வீட்டம்மா எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தது. மனரம்யமாக சாப்பிட்டோம். அதை கூட அழகாக செய்யறதுக்கு அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஒரு தக்காளி சாதமாக செய்வாங்க, ரேஷன் அரிசி தான். தக்காளி சாதமாக, சாம்பார் சாதமாக ஏதாவது ஒன்று செஞ்சு என்ன பண்ணுவாங்க, ருசிகரமாக கொடுத்துருவாங்க. எங்கள் சூழ்நிலையை கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அப்போது பாஸ்டம்மா சொன்னாங்க, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து சட்டத்தை கொடுப்பேன், ஆனால் உன் தேவன் வந்து உனக்கு என்ன பண்ணுறாரு, 10,000 ரூபாய்க்கு சொன்னாங்க. அவங்க 10,000 ரூபாய்க்கு என்ன போடுற, நீ சூட்டு போட்டால் எப்படி போடுற, அங்கே வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நாள் எனக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க, பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு 2000 3000 தான் செலவு பண்ணுவேன். மிகுதியாக போனால் ஒரு 3000 3500 செலவு பண்ணேன். அவங்க ஒரு நாள் சேர்த்து வச்சுதான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீ எடுத்துக்க வைப்பா. நான் சொன்னேன், பரவாயில்ல பாஸ்டம்மா என்ன, இல்லை நீ எடுத்துக்கோ, மனநம்பியமாக எடுத்துக்கிட்டு 9500 கொடுத்து ஒரு கோட் வாங்கி கொடுத்தாங்க. ரெண்டாவது என் மக வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இது போட்டுனுக்கிறது என் மக வாங்கி கொடுக்கல, அதுவும் பாஸ்டம்மா தான் வாங்கி கொடுத்தாங்களா? சரி, பாஸ்டம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி, பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. சாரி, எங்கள் சகோதரி வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்து? இது ஒரு 8,000 ரூபாய் 8,500 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணாங்க, அந்த 25வது ஆண்டு திருமணத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு உண்மையாலுமே கர்த்தர் வந்து இந்த காரியத்தை ஜனங்களை கொண்டு தேவன் நடத்துகின்றார். என் தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருத்தர் தவிர யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் ஒரு காரியம் எனக்கு தெரியும், அன்று யாக்கோப்பை நடத்தின தேவன் என்னையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். யாக்கோப்புக்கு அடுத்த வேலைக்கு என்ன கிடையாது தெரியுங்களா? ஆமா, அடுத்த வேலைக்கு ஆகாரம் கிடையாது, அடுத்த வேலைக்கு துணி இல்லை. அவன் வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்றதா இருக்கிறது. அவன் செபிக்கிற, ஆண்டவரே என்னன்ட்டு 20வது வசனத்துல, வா உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கூட வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு என்ன பண்ணுவேன், தசமாகம் கொடுப்பேன். அல்லேலூயா. எது கொடுத்தாலும் ஆண்டவரே, எனக்கு அந்த பழக்கத்தை ஏசப்பா கத்து கொடுத்தார். ஒரு நாள் யாக்கோபு ஜெபம் பண்ணிட்டான், என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு எது கொடுத்தாலும் தசமபாகம் கொடுப்பேன். எனக்கு எந்த ஆஃபரிங் வந்தாலும் நான் முதல்ல என்ன பண்ணுவேன், அதை தசமபாகமாக எடுத்து வச்சிருவேன். ஆண்டவரே நீ கொடுத்ததில்ல நான் கொடுக்கணும் ஆண்டவரே. லாஸ்ட் டைம் வந்து என் மகன் ஒரு நாள் என்ன பண்ணா, என்கிட்ட வந்து ஒரு ஆஃபரிங் கொடுத்தான். டாடி நான் இது வேலைக்கு போயிட்டு வந்தேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் எனக்கு ஆஃபரிங் கொடுத்தான். அந்த கவரில் 200 ரூபாய் தான் இருந்துச்சு. அவனுக்கு 1000 ரூபாய் வேலைக்கு போன இடத்துல கொடுத்துக்கிறாங்க. அவன் இப்போ தசம பாகனா எவ்வளோ கொடுக்கணும் சொல்லுங்க? 100 ரூபாய் கொடுக்கணும் இல்லைங்களா? ஆனால் அவன் எவ்வளோ போட்டு கொடுத்தாங்கிட்ட? 200 ரூபாய் கொடுத்தான். அவனுக்கு ஒரு அடுத்த தேவன் அவனுக்கு செய்கிற நன்மையாக இன்னைக்கு நாங்கள் பேசும்போது அந்த காரியத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும். அப்போ அவன் சொன்னான், டே நீ தேவனுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், ஆனால் மிகுதியாக என்ன பண்ணிட்ட, அந்த வேலைக்கு போயிட்டு வந்த காசுல அவன் என்ன பண்ணலாம், வாலிப பையன் எது வேணாலும் வாங்கியிருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணான், அல்லேலூயா, 200 ரூபாய் காணி கொடுத்தாலும் கர்த்தர் அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாராம். எவ்வளோ கொடுத்தாரா? 2000 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு துணி எடுக்க வச்சாராம். இன்னைக்கு அவன் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த சம்பாஷணைக்குள்ள வரும்போது கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஒருத்தன் அவனுடைய காரியத்திலேருந்து எடுத்து கொடுக்குறானா அவனை நான் மிகவும் திரளாய் ஆசீர்வதித்து பெருக்க பண்ணுவேன். ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எனக்கு ஒரு காரியம், ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா என் பிள்ளைங்க ஒவ்வொருத்தனுக்குறாங்க, நான் பார்த்துக்கிறேன். அவன் கம்மியா சம்பளம் வாங்குவான் ஐயா, அவங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா மனரம்யமா இருந்து கொடுப்பானுங்க பாரு. கர்த்தாவே இதை காட்டிலும் மேன்மையான காரியம் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு இந்த தேவன் யாக்கோபு ஜெபிக்கிறார் இல்லையா, ஆண்டவரே எனக்கு அடுத்த வேலைக்கு ஆகாரமும் உணவும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார் இல்லையா, அதே தேவன் தான் என்னை இன்னைக்கு போஷிக்கிறார். அல்லேலூயா. இன்றும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னமும் நடத்துவார் என் ஜீவிய காலம் எல்லாம். அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. இப்ப இவர் இங்கிருந்து எங்க போறாரு, லாபான் எடுத்துக்க போறாரு. லாபான் எப்படியாப்பட்ட தெரியுமா, எத்தனுக்கெல்லாம் எப்படியாப்பட்டவன், எத்தனுக்கெல்லாம் இப்ப என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு
முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கி, பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேள் என்று சொல் என்றான். இந்த காரியம் போட்டோம். இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். 30வது அதிகாரத்தில் 26ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என்னத்தை சம்பாதிச்சாரா? அல்லேலூயா. சும்மாலாம் இல்ல. 7 வருஷம் ஒரு மனைவி கோசம் என்ன பண்ணாரு? லாபான் கிட்ட வேலை செஞ்சாரு. அவரு நேசிச்ச பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை என்ன பண்ணிட்டாரு? அந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. ஒன்னு என்ன பண்றாரு? அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்ட்டு திருப்பி ஒரு என்ன பண்றாரு? 7 வருஷம். இப்ப இந்த 7 வருஷத்துல நடக்கிற காரியத்தை பாருங்க. யாக்கோபு 31வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லுகின்றான், பின்பு லாபானுடைய குமாரன் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபான் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது, லேத்து முந்தின நாள், நல்லா புரிஞ்சுங்க, இந்த லாபான் கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. லாபான் எத்தனைக்கெல்லாம் எத்தன் கிட்டத்தட்ட 14 வருஷம் வேலை செய்யும் போது இவர் சம்பளம் என்னன்னு கேட்டார் தெரியுமா? அப்போ அவர் பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? லாபான் இப்போ யாக்கோபு சொல்லிட்டான், அப்பா எனக்கு இந்த புள்ளி உள்ள ஆடுகள் வந்து குட்டி போடுச்சுன்னா அதை எனக்கு சம்பளமா கொடுத்துருங்க. என்னன்னு சொல்லிட்டான்? புள்ளி உள்ள ஆடு. ஏன்னா 14 வருஷம் ஆயிடுச்சு இவர்கிட்ட வேலை செஞ்சு. 14 வருஷத்துக்கு அப்புறம் புள்ளி உள்ள ஆடு கொடுத்துருங்க. லாபான், சரிப்பா, ஓகே யாக்கோபு, நீ என்ன பண்ண, புள்ளி உள்ள ஆடை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆடு குட்டி போடுது. ஒரு ஆடு குட்டி போடுது, அது புள்ளி உள்ள இது குட்டி போடுது. இப்போ லாபான் கிட்ட வந்து யாக்கோபு சொல்றா, யாக்கோபு, லாபானே, ஆடு குட்டி போடுக்குது, புள்ளி உள்ள குட்டி போடுக்குது அப்படின்னும் போது அவன் கிட்ட வந்து பார்த்துட்டு, அப்படியா? இல்ல இல்ல யாக்கோபு, நான் புள்ளி உள்ளதை அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, கோடு கோடா போட்டுக்கிறேங்கல்ல, அதை தான் நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ தப்பா நினைச்சிருக்கிற, நீ வந்து புள்ளி உள்ளதை கேட்கிற, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதை இங்கே யாக்கோபு சொல்லுகின்றான். எத்தனாவது வசனத்துல? எடுத்து என்னோடு கூட வாசிங்க. 7வது, அது 31வது அதிகாரத்துல 7வது வசனத்துல, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை என்ன பண்ணாரு? 10 முறை, ஒரு முறை 2 முறை, அடுத்த முறை போறான். பா, நீ சொன்னல கோடு போட்ட ஆடு, கோடு கூட வரி உள்ள ஆடு, அது போட்டுக்குதுப்பா. என்ன யாக்கோபு, நான் போன வட்டி உனக்கு சொல்ல, அது புள்ளியும் வரியும் போட்டுக்கிற ஆடுன்னு உனக்கு சொன்ன யாக்கோபு, நீ தப்பா புரிஞ்சுக்கின. புள்ளி உள்ளதையும் சொல்ல, வரி உள்ளதையும் சொல்ல, புள்ளியும் வரியும் உள்ளது தான் உனக்கு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனை எத்தனை முறை வஞ்சித்தானா? 10 முறை வஞ்சித்தானா? இப்போ நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இவன் 10 முறை மறுபடியும் வஞ்சிக்கப்பட்டதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். என்ன பண்ணு தெரியல. நான் மரத்திலே அடிக்கப்பட்ட ஆணியை போல எப்படி இருக்கிறேன்? ஏசாயால சொல்லப்பட்டது இல்லையா? 22வது அதிகாரத்துல 25வது வசனம், கடாவப்பட்ட ஆணியை போல இவங்கிட்ட வந்து பதாமராமல மாட்டிக்கொண்ட என்ன விட மாட்டேன்றாம்பா. ஆரம்பத்தில் வரும்போது என் மாம்சத்தின் மாம்சம், என் ரத்தத்தின் ரத்தம் சொன்னவன் தான். இன்னைக்கு 14 வருஷம் ஆச்சு, என்ன விட மாட்டேன்றான். 10 முறை என் சம்பளத்தை மாத்தி சொல்லிக்கிறான். 10 முறை போட்ட குட்டிகள்லாம் மாத்தி சொன்னான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம 10 முறை என்று சொல்லி மறுபடியும் அவன் அங்கலாய்க்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்டு, எரோமியால ஒரு வசனம் சொல்லப்படும், எடுத்து வாசிப்போம். எரோமியா எழுதுற நிருபம் 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்தையும் ஒருத்தர் 20வது வருஷத்தை ஒருத்தர் வாசிங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு என்னன்ட்டு, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே,
நீங்கள் எல்லோரும் குடும்பத்திற்கு தேவன் சொல்வது மட்டும் இல்ல, வாசிங்கம்மா, உன் கட்டுகள் என்ன பண்ற அறுக்கிறது நான் தான்பா. நீ கடாவப்பட்ட ஆணிய போல ஒரு இடத்துல அடிக்கப்பட்ட லாபான் வீட்டுல இருந்து விட மாட்டேங்கிறான். 10 முறை சம்பளத்தை மாத்துறான், 10 முறை காரியத்தை மாத்துறான். என்னால என்ன பண்ணதுன்னு தெரியல ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. 14 வருஷம் அவன் கஷ்டப்பட்டான். அவன் ஒண்ணுத்தையுமே சேர்க்கல. 10 முறை சம்பளத்துல மாத்தி 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 14 வருஷம். இப்ப 6 வருஷம் வருது. உடன்படிக்கை பண்ணிக்கொள்றான். அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அந்த உடன்படிக்கையில இவன் 14 வருஷம் சம்பாதிக்காத காரியத்தை தேவன் தரிசனத்தை கொடுத்து சம்பாதிக்க வைக்கிறார். ஆதியாகமத்துக்கு எழுதின 31வது அதிகாரத்தில் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 13வது வசனம் வாசிங்கம்மா. ஆண்டவர் இப்போ ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. அப்பா, நீ இதே இடத்துல மாட்டிக்கொண்டு இருப்பதற்காக உன்னை நான் அழைத்து வரல. இதே இடத்துல பிரச்சனையோடு கூட வாழ்வதற்காக தேவன் உன்னை அழைத்து வரவில்லை. நீ தூணுக்கு தரிசனம் பண்ண தெரியுமா? ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அங்கே யாக்கோப்புக்கு காண்பித்து சொல்றாரு. அப்பா, போதுண்டா யாக்கோபே, நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற? 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். 14 வருஷம், 7 வருஷம் ராகேலுக்காக, 7 வருஷம் லேயாளுக்காக, மீதி 6 வருஷங்கள் எத்தனை எங்க அவன் சம்பாதிக்கிற காரியத்துல அவனை நிக்க வச்சு 20 வருஷம். வீட்டுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை பிரதர், ரொம்ப செல்ல பிள்ளை. அப்பா அம்மா போக சொல்ல என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? ஏச கோபம் அடங்கிட்டேன்டா, நான் யாரும் ஒரு ஆளை விட்டு உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன தாயும் தகப்பனும் 20 ஆண்டு காலங்கள் அவனை விசாரிக்க வரவில்லை. வேதனை நிறைந்தவனாய் யாக்கோபு அங்கே அடிமைத்தனத்திலே மரத்திலே கடாவப்பட்ட ஆணியை போல மாட்டிக்கொண்டு தவிக்கிற. ஆண்டவரே, என்னை காப்பாற்ற ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்ற ஒருத்தரும் இல்லையே என்பது போல அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எரோமியாவில் ஆண்டவர் சொல்றாருப்பா, அன்னைக்கு உன் நுகத்தடியை முறிச்சு உன் கட்டுக்களை அறுத்த அதே ஆண்டவராகிய நான் இன்று தரிசனத்திலே உனக்கு என்னை வெளிப்படுத்தி நீ கடந்து சென்றாயே, என்னை வார்த்து கடந்து சென்ற பெயர் சபாவுக்கு மறுபடியும் வா என்று அவன் கட்டுக்களை அறுத்தது தேவனே. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 2026 உனக்கு சொல்றாரு, உன் நுகத்தடிகளை முறித்து நீ ஆணிகளை போல கடாவப்பட்டு இருக்கிற இடத்திலிருந்து உன்னை பிடுங்கி எடுத்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை நடத்த போகின்ற நல்ல தேவன் சொல்லுகிறார். நீங்க நினைக்கலாம், பிரதர் ஒருத்தரும் இல்ல பிரதர், அவனுக்கு ஓரவன் சொல்லிக்க ஒருத்தரும் இல்ல, சொந்த மனைவி இடத்துல போய் சொல்ல முடியல. ஏன்னா லாபானுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ராகேல். ஆடுகள்லாம் ராகேல் தான் மேய்ச்சிச்சு. போய் சொல்ல முடியல. சொன்ன அப்பா கிட்ட சொல்லிக்கல, இவங்க அவன் பெரிய ஆளுங்க, இவன் அனாதை, இவனுக்கு யாரும் கிடையாது. அப்பா வந்து பார்க்கல, அம்மா வந்து பார்க்கல, அண்ணன் பார்க்கல, யாருமே பார்க்காத இவன் ஆண்டவருடைய பார்வைக்கு மட்டுமே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பார்க்கிறா, இவன் நுகத்தடியை முறிக்கணும்பா, இவன் கட்டுக்கள் அறுக்கணும், இவனை இங்கிருந்து கொண்டு வந்தா தான் இவன் ஆசீர்வாதத்தின் மகனாய் மாற முடியும் என்பதை தேவன் அறிந்த போது 13வது வசனத்தில் ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். வாசிங்கம்மா. இப்போ நீ தூணுக்கு அபிஷேகம் செய்த பொருத்தனை பண்ணி, வாசிங்க கரெக்டா வாசிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு இனத்தார் இருக்கும் தேசத்திற்கு திரும்பி போய் என்று சொன்னார் என்றார். யார் தான் சொன்னது? கர்த்தரே சொல்லுகின்றார். அடிமைத்தனத்தில் கிடக்கிற ஜனங்களோ, உங்களை பார்த்து இந்த 2026 கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவனை பார்த்தே இருக்க மாட்டீங்க நீங்க. நுகத்தடியில பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போ, இது வரைக்கும் நீ இருந்தது போதும், நீ வாழ்ந்தது போதும், நீ அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டு செத்தது போதும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இங்க அவன் கடந்து வந்துட்டான். சொப்பனத்துல கர்த்தர் பேசிட்டாரு, கடந்து வந்துட்டான். இப்ப நடக்கிற காரியத்தை பாருங்களேன். அவன் கடந்து வரும்பொழுது
ஒரு காரியம் நடக்குது. அவன் பெண் பிள்ளை, அவன் மனைவிகள், அவன் பிள்ளைங்கள்லாம் கூட்டுன்னு ஆடு மாடுகள் அவனுக்கு கிடைச்ச எல்லாம் அந்த 14 வருஷம் சம்பாதிக்க முடியாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த 6 வருஷத்தில் அவனுக்கு கொடுத்தாரு. அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வரான். அவனுக்கு யாரும் இல்லை, லாபானை போல ஒரு பெரிய ஆளும் இல்லை. ஏன்னா அந்த தேசத்தில் லாபான் ரொம்ப பெரிய ஆளு. இப்போ அவன் வரும்பொழுது அவனை சந்திக்க லாபானும் வரான். நீங்க நினைக்கிறீங்க நிறைய நேரத்தில், பிரதர் இன்னைக்கு யாரும் இல்லை பிரதர், என் கூட பேசுறதுக்கு கூட ஒரு மனுஷன் இல்லை பிரதர், என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ஆள் இல்லை பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மனநிலை தான் அன்னைக்கு யாக்கோபு இருந்தான். நடக்கிற காரியம் தெரியுமா, எதிர்த்து வருகின்ற லாபான் இடத்துல நடந்த காரியத்தை பாருங்க. எடுத்து வாசிப்போம். அதே 31வது அதிகாரத்தின் 23, 24 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே எங்க கண்டுபிடிச்சான்? கீலேயாத்னா என்னன்னு தெரியுமா? நீங்க கீலேயாத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீலேயாத்துல தான் ஒரு சிறந்த ஒரு காரியம் கிடைக்கும். நீங்க வேதத்துல அடிக்கடி வாசிச்சிருக்கலாம். கீலேயாத்துல இருந்து தான் ஒரு மரத்துல பிசின் தைலம், இந்த பரிமள தைலம் எல்லாம் செய்வாங்கல்ல, அதுக்கு கீலேயாத்துல இருந்து தான் அந்த பிசின் தைலம் எடுப்பாங்களாம். அதைத்தான் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்கு என்ன பேர் வைப்பாங்க? பரிமளம்னா என்னன்னு தெரியுமா? அக்காக்கே தெரியுமா இல்லைன்னு தெரியல. வாசனை எங்க போனாலும் இயேசுவே, அல்லேலூயா. ஆமா, அது உண்மை. அது நம்மளுக்கு நிறைய நேரத்தில் நம்ம பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம பேருடைய அர்த்தம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவரு எட்டிய பண்ணா கசப்பு, எனி டைம். ஆனா கசப்பு நம்ம வாழ்க்கைக்கு தேவை, இல்லைன்னா உள்ளகிற பூச்சிலாம் சாகாது. பாவக்கண்ணாது அதுதான். எங்க அண்ணன் எது செஞ்சு கொடுத்தாலும் பசங்க நோ நெவர் ஐ நாட் டச் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அங்க கீலேயாத்திலே 7 நாள் பிரயாணமாய் லாபான் வந்து யாக்கோபை பிடிச்சி அவனை மிரட்டலான்னு வரான். 24வது வசனத்துல, அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடு கூட நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து தனித்திருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் பேசுவேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நீ யாருமே இல்லை பிரதர், யாரும் இல்லைன்னா சந்தோஷப்படு, உனக்காக கர்த்தர் இருப்பாரு. யாக்கோபுக்கு யாரும் இல்ல, லாபான் பெரிய ஆளு, வந்து என்ன பண்ணலாம், யுத்தம் பண்ணலாம், அடிச்சு எல்லாத்தையும் புடிங்கின்னு போயிடலாம். அவன் கீலேயாத்துல பிசின் ஆனவரே, கீலேயாத்துல ஒரு பிசின் தைலம் இருக்கும், அது காயம்பட்ட இடத்துக்கெல்லாம் போட்டா உடனே காயத்தை ஆத்திருமா. அந்த தைலத்துடைய இன்னொரு மகத்துவம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய காயம் வந்தாலும் அந்த பிசின் தைலம் போட்ட உடனே அது காயத்தை ஆத்திருமா. என் காயங்களை ஆட்டுங்க ஆண்டவரே, என் காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரே. நான் 20 வருஷமா காயப்பட்டு கடந்து வந்து இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என் காயங்களை மாற்றுங்கன்ட்டு ஒருவேளை அவன் ஜெபம் பண்ணிருப்பானோ இல்லையோ, கர்த்தர் அவன் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் ஐயா. அவனுக்கு யாரெல்லாம் நினைக்கலாம், இந்த 2026 கடந்து வந்த தேவ பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காத, உனக்காக பேச சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. அங்க யாக்கோபு வரா. யாக்கோபு இடத்துல யார் பேசுறது? சாரி, லாபான் இடத்துல கர்த்தர் பேசுறாரு. யாக்கோப்புக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு லாபான் வந்தான். ஆனா என்ன நடக்குது? அன்று ராத்திரியில், அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா வாசிங்க, ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். அன்று ராத்திரி யாரு? தேவன் என்ன தெரியுங்களா? திரியேனிட்டின்னு அர்த்தம். ஈப்ரூல என்ன தெரியுமா? தேவன்னா 3 கடவுள்கள் அர்த்தம். திரியேக தேவன் வந்து யாருக்காக பேசுறாங்க? யாரு? பிதாவும் வந்துட்டாரு, குமாரனும் வந்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவரும் வந்து சொல்றாரு, நீ அவனை தனியன் என்று நினைக்காத. நம்ம பழைய வருடத்துல கேட்டோம் இல்லையா, இயேசு தனியா இல்ல, அவரோடு கூட பிதா இருந்ததை போல யாக்கோபோடு கூட சேனைகளின் கர்த்தர் மட்டுமல்ல, இயேசுமானவர் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு துணையாய் நின்றார். எனக்கு யாரு இல்லைன்னு சொல்லாத. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அங்க பேசும்போது லாபான் வந்து யாக்கோபு கிட்ட எப்படி தெரியுமா சொன்னா? யாக்கோபு, அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு போவாங்க.
என்னன்னு பேர் வச்சாங்க சொல்லுங்க? பிரியும் போது ஒரு பேர் வச்சுட்டு போவாங்க. அது நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. லாபான் ஒரு பேர் வைக்கிறான் அந்த இடத்துக்கு, யாக்கோபு ஒரு பேர் வைக்கிறாரு. லாபான் என்ன தெரியுமாங்க பேர் வச்சுட்டு போவான். அந்த பேர் வீட்டில் போய் படிங்க, அதுக்கு அர்த்தத்தை நான் இங்க சொல்றேன். எச்சரிப்பின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி லாபான் அந்த இடத்துக்கு அந்த பேரை வச்சாராம். உதவி செய்தவருடைய சத்தத்தை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு யாக்கோபு அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சானா. யாரு? யாக்கோபு வைக்கும்போது சொல்றேன், எனக்கு உதவி செய்தார் ஒருத்தர். லாபான் வந்து சொல்றா, அப்பா உனக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சேன், ஒருத்தர் என் சொப்பனத்துல வந்து பேசுறாருப்பா என்னோட கூட. யாக்கோபு மேல கவனமா இரு, அவனிடத்துல எதிர்த்து பேசாத, சும்மா கிடையாது, நான் அவனோட கூட இருக்கிறேன்னு என்று சொன்னாராம். அதை கேட்ட போது யாக்கோபு ஒரு காரியம் சொல்றான், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம், நேரம் ஆயிடுச்சு. ஆதியாகமத்துக்கு எழுதின நிருபம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 32வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லாம் தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அவன் சொல்றான்பா, அப்பா நான் கோலும் கையுமா வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தம்பி, வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. உம்மை துதிப்பேன். மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையவென்னை நீங்க கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், தண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், தண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையவென்னை சொல்வோமா. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வேண்டினோரெல்லாம் வீணை பெற்ற போது வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி.
சொல்லுவோமா பரதேசியாய் நன்றினகளை சுகம் இல்லாமல் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பரதேசியா தந்த இதே கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார். உம்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படல உன்னைய வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படல உன்னைய வெண்ணை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஆண்டவனுக்கு நன்மை செய்யத்தக்கதாக ரெண்டு கரத்தையும் பரத்துக்கு உயர்த்தி சொல்ற வார்த்தை அப்படியே ஒருவர் திருப்பி சொல்லு. ஒருவேளை அடியேனுக்கு தேவரீர் வாய திறந்து ஒரு மனமா சொல்லுகிறோம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். ஹல்லேலூயா. இது சேனைகளின் கர்த்தரால் மட்டுமே நடக்கக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் கிருபையாய் ஆசீர்வதித்து யாக்கோபை எந்த இடத்தில் அவன் சிக்கிக் கொண்டு வந்ததோ அந்த இடத்தில் அவனுக்கு விடுதலை கொடுத்து, அவன் தாய் அல்ல, அவன் தகப்பன் அல்ல, அவன் சகோதரன் அல்ல, அவனை சார்ந்தவர்கள் ஒருவரும் அல்ல, தேவனே அவனை நடத்தி வந்தபடியினார். கர்த்தர் சொல்றாரு, நான் யாக்கோபின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன். இப்ப நமக்கு சொல்றாரு, நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவரே. ஹல்லேலூயா. இப்ப சேர்ந்து சொல்லப்படும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சொல்லாமா உம்மை நம்பி வந்தேன், நீ வெட்கப்பட மாட்டேன், அவன் தயவு உன்னை கைவிடாது. உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படல, உன்னைய வெண்ணை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். சொல்லுவோமா, வெறும் கையாய் கடந்து வந்தேன். வெறும் கையாய் கர்த்தர் சொல்றாரு, சகல நன்மைகளை செய்வன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக உன் கண்ணீரை போர்த்ததோடு கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன்.
உடன்படிக்கை நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன், நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாம் நீடை பெற்ற போது எனக்கு தந்தீரா எனக்கு தந்தே பரதேசியாய் தந்தினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே பரதேசியாய் தந்தினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே உடன்படிக்கை தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். உடன்படிக்கை